தை அமாவாசையை ஒட்டி செவ்வாய்க்கிழமை அன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து மறைந்த தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆனா மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு போதுமான வசதி நகராட்சி பொருட்களை எதுவும் செஞ்சு தரலாம் சொல்ல முடியும். ஏன்னா சொல்ல போனா பாத்ரூம் வசதி, குளிக்கிறது, மற்றபடி சுகாதார வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிறப்பு அம்சமா தெரியல. கோவில் சிறப்பு அம்சமா இருக்கிற மாதிரி இங்க உள்ள நகராட்சி எந்த ஒரு சிறப்பும் தெரியல. மற்றபடி போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருச்சி அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை போன்ற இடங்களிலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. இங்க பார்க்காம இருக்குங்க. ஆனா இங்க பார்த்தாதான் தெரியுது, ரொம்ப விசேஷமா ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. முன்னோர்கள் இது பண்ணதுக்கப்புறம் அவங்க திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷமா பண்ணிட்டு இருக்காங்க. தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம், காவிரி ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது.